முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன்பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பொல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிள்ளையர அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்டு பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறையருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 23 தொடக்கம் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையுமே கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாக எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, இன்றைய நாள் மே மாதம் 11ஆம் தேதி, பாஸ்கா காலத்தின் 6வது வாரம் சனிக்கிழமை. இன்றோடு 6வது வாரம் நிறைவடைந்து நாளைய நாளில் 7வது வாரம் ஆரம்பிக்கப் போகின்றது. இந்த வாரத்தோடு ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாங்கள் நாளைய ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கொண்டாட போகின்ற இந்த பெருவிழாவுக்கு ஒரு முன்னுரையாக இன்றைய நற்செய்தி வாசகம் எங்களுக்கு தருகின்றது. ஆண்டவருடைய விண்ணேற்பு. ஆகவே இந்த விண்ணேற்றம் பெருவிழாவில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்துக்கு சொந்தவர்கள் அல்ல. நாம் ஒரு நாள் விண்ணேற்றம் அடைய இருக்கின்றோம் என்ற அந்த கருத்தை எங்களுக்கு காட்டுகின்றது. இந்த உலகத்திற்கு நாம் வந்தோம், வாழ்ந்தோம், விண்ணேற்றத்தை நோக்கி நாங்களும் விண்ணகத்தை நோக்கி செல்ல இருக்கின்றோம் என்ற அந்த உண்மையை, யதார்த்தத்தை சொல்லும் ஒரு விழாவாகத்தான் இது நாளைய விழா அமைகின்றது. இன்றைய நாளில் அவ்வாறு சொல்லும் பொழுது எவ்வகையான முன்னுரையை தருகின்றது என்று சொன்னால், இயேசு அழகாக சொல்லுகின்றார்: நான் ஆண்டவரிடம் செல்ல இருக்கிறேன். ஆகவே எனது மகிழ்ச்சி எல்லாம் நான் இந்த உலகத்தை விட்டு இறைவனுடைய ஆட்சிக்குள் உள் நுழைவது. அதுதான் உண்மையாகவே நிறை மகிழ்ச்சி. நான் இந்த உலகத்தில் இருக்கிறதில்லை, நான் அதை விட்டு நான் இறைவனிடம் செல்ல வேண்டும். அப்போ இவ்வுலகத்தில் நான் தங்கி ஆட்சி செய்கிறது அல்ல, இவ்வுலகில் தங்குவதல்ல இறைவனுடைய விருப்பம். ஆனால் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும், ஆனால் தங்கி அல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்து நான் விண்ணேற்றம் அடைவேன், இந்த உலகம் எனக்கு சொந்தது அல்ல என்பதை காட்டி நிற்கின்றது இந்த
பெருவிழா. ஆகவே இந்த பெருவிழாவிற்கு முன்னோடியாக இவ்வாறு சிந்திக்கும் பொழுது நாங்களும் சில நேரங்களில் நான் இந்த உலகத்தில் இன்னும் லட்ச வருடங்கள் வாழப்போகின்றேன், கோடானி கோடிகள் வாழப்போகின்றேன் காலங்கள் என்று சொல்லி சில நேரங்களில் நாங்கள் இந்த உலகம் எனக்கு சொந்தமானது, நான் இந்த உலகத்தில் தான் நீண்டோலியாக வாழப்போகின்றேன் என்பதை சில நேரங்களில் நான் இதை விட்டு போகிறேன் என்பதை மறந்து இந்த உலகம்தான் நிரந்தரமானது என்பதை சில நேரங்களில் நாங்களும் வாழுகின்றோம். ஆனால் இந்த விண்ணேற்பு பெருவிழா எங்களுக்கு காட்டி நிற்கின்றது, இந்த உலகம் சொந்தமானது அல்ல, நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும், விண்ணகவாசியாக நான் வாழ வேண்டும். அந்த விண்ணகவாசிக்குரிய வாழ்க்கையை கேட்டு மன்றாடி நிற்போம்.